கலாநிதி மாறன் கூட சொன்னார், ஓவர் நைட்டில் ஹீரோ ஆகிட்டீங்களே. நான் ஜெயலலிதா அம்மாவை சந்தித்ததே அப்படிதான். நான் உங்களை சந்திக்கிற ஐடியாவே இல்லை. அவங்க சொன்னாங்க, ஓ நீங்கள் தானா, நான் உங்களை டிவிலெலாம் பார்ப்பேன், என்னை திட்டுவீங்கல்ல அப்படின்னாங்க. யார் இவர்? சார் இப்போ அடுத்த ரவுண்ட் வந்து பிக் அண்ட் ப்ரீஃப் சார். ஸோ இது ஒன்றுமே இல்லை, நாங்கள் சில பொருட்கள்லாம் வச்சுருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு பொருள் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் வாழ்க்கை கூட கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரீஃப் பண்ண போகிறீங்க சார். எரேசரை எப்படி வாழ்க்கை கூட கனெக்ட் பண்ணுறீங்க சார்? இரேசர் சில நேரத்தில் வந்து முட்டாள்தனமாக சில விஷயங்கள் செஞ்சிடற மாதிரி தோணும். அகாடமிக்ஸ் வருது இல்லை, சென்டம், மேத்ஸில் சென்டம் நோ, தமிழில் சென்டம் நோ, இங்கிலீஷில் சென்டம் நோ, ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சென்டம் நோ, சயின்ஸு சென்டம் நோ. எங்கள் வாத்தியார் அடுத்த நாள் கிளாஸில் சொல்லுவார், காதை பிடிச்சிட்டு, டேய் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அதெல்லாம் வாழ்க்கைக்கு சோறு போடாது தம்பி, கணக்கில் என்ன வாங்கியிருக்கு அப்படிம்பாரு. அப்படியான நான் எலக்டிவ்ஸில் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி எடுத்துட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், திணறிட்டேன். என்ன அதுதான் அப்படி பண்ணேன்னா, பியூசியில் ஃபஸ்ட்டு, அப்போ பியூசின்னு ஒன்று இருந்துச்சு, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ், ஃபஸ்ட்டு குரூப் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தேன். அதாவது தண்ணி குடிச்சிட்டேன்ல, தண்ணி குடிச்சிட்டேன் நான் அதில். சரி அதை தான் விட்டேன், அதை தான் பாஸ் பண்ணேன். ஃபர்தராக படிக்கிறதுக்கு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேஜர், மேத்ஸ் ஆன்சிலரி தேவையா எனக்கு அது. அதாவது வீட்டில் எங்கள் அம்மா கவலையாக படுவாங்க. நான் நினச்சேன், ஏன்னா பேசாமல் எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, காமர்ஸு, தமிழ் லிட்ரேச்சரு, சோஷியாலஜி எவ்வளோ இருக்கே, நான் ஏன்டா போய் அப்போ என் ஃப்ரெண்டோட சொன்னால், டேய் நம்ம கெமிஸ்ட்ரி படித்தோம்னா சோப்பு தயார் பண்ணலான்டான்னா. சோப்பு தயார் பண்ணால் சோப்பு நல்லா விற்கிதுடா, நம்ம எப்படி சோப்புலாம் தயார் பண்ணுறது, கெமிஸ்ட்ரி படிக்கணும்டா அதுக்கு அப்படின்னா. அப்படியா கெமிஸ்ட்ரி சொல்லலாமாடா அப்படி சேர்ந்து படாத. அது அந்த கல்லூரி வாழ்க்கைங்கிறது நான் வந்து அதை தான் நான் அழிக்க விரும்புகிறேன். அட்டுப்பொலட்டன் சாக்லேட். இப்போது இந்த சாக்லேட் வந்து நான் என்ன மீன் பண்ணி கேட்குறேன்னா, அவங்க லைஃப்லேயே ஒரு ஸ்வீட்டஸ்டான பர்சன் ஆர் வந்து இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்வீட்டுப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எது சொல்லுவீங்க சார்? நான் இதை கொடுத்தப்ப என்ன நினச்சேன்னா, சார் 11 மணிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், மணி 1:30 ஆயிடுச்சு, கொஞ்சம் சாப்பிடுங்க சார்னு கொடுத்தீங்களான்னு நினச்சேன். எனிவே மனிதர்கள் நிறைய பேர் வருவாங்க, அவர்கள்ட்டேருந்து இனிமையான ஒன்றை நம்ம பெறுவதற்கு நாம் முதல்ல இனிமையானவர்களாக இருக்கணும். நான் ஜெயலலிதா அம்மாவை சந்தித்ததே அப்படி தான். நான் உங்களை சந்திக்கிற ஐடியாவே இல்லை. நான் அந்த வழியாக போனேன். எங்கள் கேமராமேன் வந்து அங்கே ஷூட்டிங்கு போயிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. சரி நம்ம அனுப்பிச்சமே இந்த பசங்களை, எங்கள் வீடு போயஸ் கார்டன், விஜய் டிவி. நான் எங்கள் வீட்டிலேருந்து விஜய் டிவி போயிட்டுருக்கேன். அந்த சிலாமரி சாரோடனே நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன். சிலாமரி சாரோட இங்கே அனுப்பிச்சவன் இந்த பயிர் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு காரை ரைட்டில் திரும்ப. அப்படி தான் நான் அவங்கள சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, ஓ நீங்கள் தானா, நான் உங்களை டிவிலெலாம் பார்ப்பேன், என்னை திட்டுவீங்கல்ல அப்படின்னாங்க. அப்படி தான் அந்த நட்பை நான் வந்து டெவலப் பண்ணேன். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது திறந்த மனதோடு பார்த்து நமக்கு அது எப்படி மேட்ச் ஆகுன்னு பார்த்து நம்ம வளர்த்துக்கணும். நம்ம சோர்ந்து இருக்கும்போது நம்ம தோளில் தட்டி கொடுக்குறவங்க எல்லாருமே இனிமையானவர்கள். நம்ம அழும்போது நம்ம கண்ணீரை துடைக்கிற எல்லாருமே இனிமையானவர்கள் தான். அது நமக்கு ஒரு யானை பலம் தரும். பலங்கிறது பணத்தால் மட்டும் வர்றதில்லை, அது வந்து இட்ஸ் அ வைப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கொடுக்கணும். இவங்களை நம்பி நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு வாழ்க்கையில் நமக்கு ஒருத்தர் அமையிறதுங்கிறது அற்புதம். உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், ஐ லைக் யூ ஸோ மச், ஐ அப்ரிஷியேட் யூ, நீ அந்த சொன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது, தேங்க்யூ அப்படின்னு வார்த்தை சொல்லுங்கள். அது வந்து இட் வில் கிவ் யூ கிரேட் கான்ஃபிடென்ஸ். திருக்குறள் புக்கு. ஸோ உங்களுக்கு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம், ஸோ திருக்குறளும் உங்கள் லைஃப்பும். குறள் மாதிரி இன்னொரு இலக்கியத்தை நான் படித்ததே இல்லை. குறள் மாதிரி என்னமா சொல்லியிருக்காண்டா அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக திருக்குறள் வந்து புத்த தம்மம் இல்லை, அதனுடைய நிழல் தான் இது. புத்தருடைய டீச்சிங்ஸு அதனுடைய நிழல் தான் இது. குறள் நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் குறள் வந்து என்னை
ஆற்றுப்படுத்தும். இது சொன்ன சில இதனுடைய தமிழும் அந்த ஓமைகளும் அது எடுத்து சொல்லுகின்ற விதமும் அதெல்லாம் ரசிக்க கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இது இது ஒரு 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 சுரங்கம், தங்கச் சுரங்கம். இது இன்னொன்று, இந்த குரல் எப்படி உலகத்துக்கு தெரிஞ்சது தெரியுமா? ஒரு வெள்ளைக்கார துரை இருந்தார். அவர் வீட்டில் ஒரு குக்கு இருந்தார். அந்த குக்குக்கு வந்து எங்கேயோ அவங்க வீட்டு பரனில் ஒரு இது கிடச்சிது, ஒரு ஓலைச்சுவடி. அதை கொண்டு போய் அந்த துரைகிட்ட கொடுத்தாரு. அந்த துரை இது என்ன நம்ம இந்த வெள்ளைக்கார துரை கேட்க, அவர் அதை பற்றி எடுத்து சொல்ல, அதை அப்புறம் தான் அது உலகத்துக்கே வந்தது. இங்கே வந்த ஆங்கில மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் அதை மொழிபெயர்த்து, என்னடா இப்படி ஒரு லிட்ரேச்சர் இருக்கே தமிழில், இப்படி சிந்திச்சிருக்கானுங்களே, இப்படி ஒரு இலக்கியமா, இப்படி ஒரு சிந்தனையா, இவ்வளோ மேலான மக்களா தமிழ் மக்கள் அப்படின்னு வெளியில் எடுத்து சொன்னது ஜியு போப். இந்த மாதிரியான ஆங்கில மிஷினரிகள் தான் எனக்கு பரிசா. இது கிஃப்ட்டு சார். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த இந்த விஷயத்த நான் ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு கிஃப்டடான பர்சன் இவங்க என் லைஃப்பில் வந்தவங்க அப்படின்னு நினைக்கிற யாராவது இருக்காங்க? நான் எதுவாரு இந்த மாதிரி இருக்கிறதா எதாவது கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். என் பிள்ளைங்கள்ட்டெல்லாம் கொடுத்து பிரிங்கடா அப்படிம்பேன். அப்போ அவங்க லைஃப்பில் வந்து கிஃப்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம்மா, டெஃபினெட்லி. அவங்க தான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் என் பிள்ளைகள். நியூஸ் பேப்பரும் பெர்னான் சாரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்தோடனே எனக்கு சோறு போட்டது நியூஸ் பேப்பர் தான். ரேடியோ வெரிட்டாஸ்லேருந்து இந்தியாவுக்கு அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சாங்க, இந்தியாவுக்கு வந்தோம்ல. தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதில் வந்து ஒரு எடிட்டோரியல் வந்தது, தலையங்கம் வந்தது. அந்த தலையங்கத்தை படிச்சுட்டு நான் ஒரு லெட்டர் போட்டேன் அந்த ஆசிரியருக்கு. ஐராவத மகாதேவன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவர் தான் இப்போ எடிட்டராக இருந்தார். அந்த ஐராவத மகாதேவன் யார் தெரியுமா? ஒரு தலையங்கம் எழுந்தார். இலங்கையில் நடந்த ஒரு தமிழர்கள் மீது நடந்த ஒரு பெரிய தாக்குதலை கண்டித்து தலையங்கம் எழுதியிருந்தார். நாங்கள் ரேடியோ வெரிட்டாஸில் தினமணி வாங்குவோம். அந்த படிச்சுட்டு நான் அவருக்கு லெட்டர் போட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், இந்தியாவுக்கு வந்தால் என்னை பாருன்னு சொன்னார். அவரை பார்த்தப்போ தான் ஜாயின் மீ அப்படின்னாரு. அப்படி தான் நான் பேப்பரில் வாழ்க்கை ஆரம்பித்தேன். சூப்பர் சார். இந்த ரவுண்டு இதோட அப்படியே அழகாக முடியுது. ஸோ கடைசியாக ஒரே ஒரு ரவுண்டு தான் நம்ம, ஏன்னா நிகழ்ச்சியோட கடைசி ரவுண்டுக்கு வந்துட்டோம். மேஜிக் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு வச்சுருக்கோம். அதை வந்து பவுலின் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது வந்து மேஜிக் மிரர் ரவுண்ட். இப்போ என் கையில் இருக்க மிரர் வந்து இப்போ வரைக்கும் சாதாரணமாக இருக்குது. உங்கள் கையில் வந்தோடனே அது வந்து ஒரு டைம் ட்ராவல் மிரராக மாறப்போகுது. டைம் ட்ராவல்? ஆமாம், நான் தான் தெரிகிறேன் இப்போ. ஓகே, நீங்கள் இப்போ வந்து உங்களோட 15வது வயதில் இருக்கீங்க. இப்போ உங்கள் 15வது வயதில் வந்து நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன உங்களுக்கு தோணுது உங்களோட 15வது வயசில்? எனக்கு எப்பயுமே ரொம்ப ஐடியலிஸ்டிக்காக இருப்பேன். நான் சில கொள்கைகளுக்காக இலக்கிய மன்றங்களில் போய் பேசுவேன், பொதுக்கூட்டங்கள் கேட்க போவேன். சுருக்கமாக சொல்ல போனால் படிக்கிற தரம் இதெல்லாம் செய்வேன்னு வச்சுங்களேன். பதினஞ்சில் எனக்கு ஒரு பெரிய கனவை நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். கலைஞருடைய சுயசரிதையை படிப்பேன், நெஞ்சுக்கு நீதின்னு. அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டார். லைஃப்பில் எம்ஜிஆரும் லைஃப் கோல் செட் பண்ணுறதுல கலைஞரும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே. வாழ்ந்தால் எம்ஜிஆர் மாதிரி வாழணும், உயர்ந்தால் கலைஞர் மாதிரி உயரணும் அப்படிங்கிறது எனக்கு 15 வயசில் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட 15வது வயதுலேருந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் போவோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட 35வது வயதில் இருக்கீங்க. நீங்கள் சொல்ல வயிற்றுச்சலாக இருக்குது. அந்த வயசெல்லாம் எங்கே திரும்ப போகுது? என்னோடய 35வது வயசில் நான் புகழேணியினுடைய உச்சத்துக்கு போயிட்டேன். முத பேசின உடனேயுமே பாப்புலர் ஆகிட்டேன். அவர் கலாநிதி மாறன் கூட சொன்னார், ஓவர் நைட்டில் ஹீரோ ஆகிட்டீங்களே அப்படின்னாரு. 35 வயசில் தான் ஐ பிகேம் வெரி பாப்புலர். வீடு, காரு, நிலம், நகை எல்லாம் வாங்கிட்டேன் 30 வயசுலேயே. இப்போ நீங்கள் கரண்ட்டாக 66 இயர்ஸில் இருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன அறிவுரை வழங்குவீங்க? என்ன சொல்லுவேன்னா, ரஜினி சொன்னார்ல, 8 வாழ்க்கையை பிரிச்சுக்குன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து 20 வயசை கடக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்பில் என்னவாகணும்னு முடிவு பண்ணிடணும், கோல் செட் பண்ணிடணும். அந்த 20 வயசு அந்த கோல் 20 வயசுக்குள்ளார அந்த கோலை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதை வாழணும். யூ ஷுட் நோ வாட் டு அச்சீவ், when to stop, you should know where to start, when to stop and how to enjoy. இப்போ நான் இன்னமும் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அப்போ நான் இதுவரையிலும் சம்பாதிச்சு வச்சதுலாம் யார் திங்கிறது? நான் திங்கணுமா இல்லையா? பிஃபோர் யூ ஆர் 20 நான் இன்னது ஆவேன், இன்னது ஆகணும், இன்னது ஆவேன். அதுக்கு வந்து நான் 10 வருஷம் 15 வருஷம் எரர் மார்ஜின் ஒன்று இருக்கும்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எரர் மார்ஜின் பாவம். அந்த எரர் மார்ஜின் ஒரு 5 வருஷம், 35 வருஷத்துக்குள்ள நீங்கள் அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் அனுபவிக்கணும். கடைசி வரலையுமே ஓடிட்டு இருக்கக்கூடாது. வெக்ஸேஷன் வந்துடும்.
நல்ல இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். டைம் வளர்ச்சிக்கும் வாழ்க்கையிலேயும் வளர்ச்சியிலையும் டைம் வந்து ஒரு வெரி வெரி ஃபண்டமெண்டல் ஃபேக்டர். பருவத்தே பயிர் செய், காலத்தை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அது அதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பகிர்ந்து வாழுங்க. ஷேர் வித் அதர்ஸ், பி எ ஹெல்பிங் பிரதர் சிஸ்டர் டு அதர்ஸ். ரொம்ப வேணாம், அறுத்துக்கிட்டுலாம் கொடுக்க வேண்டாம், கையை அறுத்துக்கிட்டு ரத்த தானம் பண்ணிலாம் கொடுக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்சதை, குறிப்பாக சிம்பிள் பீப்புள்கிட்ட, ஆர்டினரி பீப்புள்கிட்ட, ஏழை மக்கள்கிட்ட, எளிய மக்கள்கிட்ட. 700 சொல்லி அப்படி காசு எடுத்து நீட்டி காடை தேய்ச்சி பீத்தா சாப்பிட்றோம். ஒரு கீரைக்காரவங்கள்ட்ட பேரம் பேசுகிறோம் இல்லை, தலையில் சுமந்து வரவங்கள்ட்ட. இந்த உலகத்தை நீதியான உலகமாக, சந்தோஷமான உலகமாக எல்லாருக்கும் மாற்றுறதுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன். லெட்ஸ் கான்ட்ரிபியூட். செட் யுவர் கோல், அச்சீவ் த கோல் இன் 10 years, 10-15 years. என்ஜாய் த பெனிஃபிட்ஸ், ஷேர் இட் வித் அதர்ஸ். அதான் முக்கியம் வாழ்க்கையில்.